நம்மளை பார்த்தா பேயே பயப்படும். இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இயக்குனர் சுந்தர் சி டைரக்ஷனில் அரண்மனை 4 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சில ஊர்களில் ஸ்பெஷல் ஷோவும் போட்டிருக்காங்க. நேற்று ப்ரெஸ்க்கு ப்ரீமியரும் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா சீரீஸ்க்கு எப்படி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதே போல் அரண்மனை சீரீஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் அரண்மனை 4th சீசனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை சக்ஸஸும் பண்ணி காட்டியிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. 10 வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட தங்கச்சி தமன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டதா அண்ணன் சுந்தர் சிக்கு தகவல் கிடைக்கிது. தங்கச்சியோட கணவர் சந்தோஷ் பிரதாப்பும் நெஞ்சு வலியால் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையடுத்து தங்கச்சியோட வீட்டுக்கு போகிற அண்ணன் சுந்தர் சி தன்னோட தங்கச்சியும் அவரோட கணவரும் எப்படி இருந்தாங்க, தன்னோட தங்கச்சி தங்கியிருந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்யங்களுடைய பின்னணி என்ன, தன்னோட தங்கச்சி மகளை கொல்ல துடிக்கிற பேய் யாரு, அந்த பேய்கிட்டேருந்து தன்னோட தங்கச்சி மகளை காப்பாற்றினாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஏற்கனவே வந்த அரண்மனை படங்களுடைய கதையை போலவே இந்த கதையும் இருந்தாலும் இந்த தடவை வழக்கமான அரண்மனை படங்களில் இருக்கிற கிளாமர், குத்து டான்ஸ், லவ் போர்ஷன்ஸ் இதையெல்லாம் சுந்தர் சி தவிர்த்திருக்காரு. பொதுவாக சுந்தர் சி படங்கள் அப்படின்னாலே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படத்துலையும் யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சரளா, மொட்டா ராஜேந்திரன், டெல்லி கணேஷ், லொல்லு சபா சேசு அப்படின்னு பெரிய பட்டாளமே இருக்குது. ஆனால் முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாமே யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சர்லாவுக்கே போயிருக்கு. ஆனால் லொல்லு சபா சேசு தான் வர இடங்கள்ல எல்லாம் நம்மளை சிரிக்க வச்சிடுறாரு. கோவை சர்லாவோட அவர் பண்ணுற லவ் சீன்ஸ், அதில் வர டைலாக்ஸ் அப்படின்னு ஆடியன்ஸை கை தட்டி ரசிக்க வச்சுருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர சேசு, யோகி பாபு, கோவை சர்லா மற்றும் விடிவி கணேஷோட காமெடி போர்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலேயும் அந்த அவெஞ்சர்ஸ் தீம் மியூசிக்லாம் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை சீரீஸில் அரண்மனை தான் முக்கியமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அரண்மனை அப்படிங்கிற ஒரு உணர்வே தராத அளவுக்கு யதார்த்தமாக அந்த வீட்டை காட்டியிருக்காங்க. அதே போல் படத்துக்கு பெரிய பலமாக இருக்கிறது அந்த அடர்ந்த காடும் இருட்டும். குறிப்பாக இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த 20 மினிட்ஸ் சீன் செம்ம விறுவிறுப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இது வரைக்கும் தமன்னா நடித்த படங்களில் பெரும்பாலும் கிளாமர் ஹீரோயினாவும் ஹீரோவுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற பொண்ணாகவும் தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சூப்பரான அம்மா கேரக்டரை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டே போராடுறது அப்படின்னு தமன்னா தான் படத்தோட பலம் அப்படிங்கிறதுக்கு அந்த சீனே உதாரணமாக அமைஞ்சிருக்கு. ராசிகண்ணாவுக்கு படத்தில் பெருசாக வேலையே கிடையாது. கிளைமேக்ஸ் போர்ஷனில் வழக்கமான சினிமா பாணியில் சுந்தர்சி தன்னோட மனைவி குஷ்புவையும் சிம்ரனையும் ஆட வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை படங்களில் ஃபாலோ பண்ண சில கிளாமர், காதல், ஃப்ளாஷ்பேக் மாதிரி விஷயங்களை இந்த படத்தில் சுந்தர்சி தவிர்த்திருக்கிறதே படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. படத்தில் வர குழந்தைங்களோட நடிப்பு அட்டகாசமாக இருக்குது. டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ் லைக் மியூசிக், விஷுவல், சிஜி இதெல்லாம் முன்னாடி வந்த அரண்மனை படங்களை விட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாரர் சென்டிமெண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ரீ இன்டர்வலில் வர ஹாரர் போர்ஷன், லாஸ்ட் 40 மினிட்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் காமெடி சீக்வன்ஸ், அம்மன் சாங், கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படின்னு இது ஒரு பக்கா சம்மர் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட பார்க்கலாம்.